ஆந்திராவில் என்டிஆர் நிகழ்த்திய அதிசயத்தை அருந்தமிழ்நாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இந்த ஆட்சி அமையக்கூடாது என்பதில் தனித்த பெரும்பான்மையோடு 108 இடங்கள் பெற்றதற்கு பிறகும் ஆட்சி அமைப்பதற்கு 14 நாள் எனக்கு அவகாசம் தாருங்கள் என்று மேதகு ஆளுநரிடத்தில் கேட்டதற்கு பிறகு ஆட்சி அமைப்பதற்கு அவகாசம் தரவில்லை. கொடுமையிலும் கொடுமை, வஞ்சகத்திலும் வஞ்சகம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவோடு மக்களால் உதறி எறியப்பட்ட எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு அறிவாலயத்தில் இருக்கிற ஸ்டாலினை முயற்சி செய்ததை விட ஒரு ஈனத்தனமான அரசியல் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்ததில்லை. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் வணக்கத்திற்குரிய தோழர் பேபி அவர்களை முன்னாள் முதலமைச்சரான ஸ்டாலின் தொடர்பு கொண்டு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கிற 2 சட்டப்பேரவை உறுப்பினர்களை அதிமுக ஆட்சி கொடுக்க நீங்கள் அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று அவர் முன்னாள் முதலமைச்சரான ஸ்டாலின் கேட்டுக்கொண்டது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தது. ஆகவே ஆட்சி அமைக்க கூடாது, நான் வேண்டுமானால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று உத்தமபுத்திரன் உதயநிதி எடப்பாடியிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், தாவேக ஆட்சி அமைக்க அனுமதிக்க கூடாது என்று அவரும் இந்த முயற்சியில் பங்கெடுத்துக் கொண்டார். எடப்பாடி பழனிசாமியினுடைய புதல்வன் மிதுன் அவர்கள் உதயநிதியினுடைய வீட்டில் சந்தித்த விவரம் கூட என் காதுக்கு வந்தது. ஆகவே ஒரு ஆட்சி மாற்றம் சாத்தியம் என்று நாம் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்ததற்கு பிறகு மக்களினுடைய முடிவுக்கு எதிராக இந்த மதோன்மத்தர்கள் செய்த சதியை உடைத்து எறிந்துவிட்டு இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் தளபதி விஜய் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். The first impression is the best impression என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எடுத்த எடுப்பிலேயே இன்றைக்கு பார்த்தால் தலைநகர் சென்னையில் 100க்கு மேற்பட்ட ரவுடிகள், குண்டர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 717 பள்ளி, மருத்துவமனை, வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் இருந்த மதுக்கடைகளை இழுத்து மூடியிருக்கிறோம். இன்ப தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றுவதற்கு உரிய நிதி இன்றைக்கு கருவூலத்தில் இல்லாவிட்டாலும் நிதியை ஒன்றிய அரசிடம் கேட்டு பெறுவதற்கும் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கும் முதலமைச்சர் தளபதி விஜய் திட்டமிடுகிறார். இந்த ஆட்சி 5 ஆண்டு காலத்திற்கு மட்டுமல்ல, இன்னும் 25 ஆண்டு காலம் இன்ப தமிழகத்தில் விஜயின் ஆட்சி என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.